கைஸ், இன்னைக்கு ஏசியா செஷனில் ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன். ஐம் ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே கேண்டில் வந்து டியூஸ்டே ஹையை ரன் பண்ணி, டியூஸ்டே அண்ட் மண்டே ஹையை ரன் பண்ணி ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்குள்ளே போயிட்டு க்ளோஸ்டு வித், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு C2-ஆக நான் கன்சிடர் பண்ணுறேன். இது C2ன்னு இந்த டெய்லி கேண்டில் C2ன்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம்னா அதோட அலைன் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இது வந்து இங்கே வந்து C2 ஹை செட் ஆகிடுச்சு, நான் அடுத்த டிஓ இது அப்படின்னு நான் என் பயர்ஸை வந்து பேரிஷ் செட்டப்க்கு ஃப்ரேம் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு 18 ஓப்பன் ஆகி 18 ஓப்பன் ஆகிட்டு I was waiting for a high to be set and then நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃபெராலி கேப்பில் ஹை செட் பண்ணிட்டு அங்கேருந்து ஷார்ட்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். என்ன ஆச்சுன்னா 18 கேண்டில் வந்து நல்ல புஷ் அப் சைட் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு 19 கேண்டில் வந்து 18 கேண்டிலோட ஹையை ரன் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டாங்க, கீழே உள்ள க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ நான் இது வந்து C2 எப்போ கன்சிடர் பண்ணுவேன், ஏன்னா என் பயர்ஸ் வந்து பேரிஷாக இருக்குது. ஆல்சோ இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில் தான் போயிருக்கு. இந்த ரேஞ்சோட ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து நான் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், என் பயர்ஸும் பேரிஷ் தான். ஸோ நான் இது C2ன்னு எப்போ கன்சிடர் பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இதோட அலைன் 1 ஹவரோட அலைன் டைம் ஃப்ரேம் விச் இஸ் 5 மினிட்ஸில் எனக்கு ஒரு சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கணும். ஸோ நான் 5 மினிட்ஸ் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப சாப்பியாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஸோ நான் வந்து அடுத்த கேண்டில் நல்ல கன்ஃபர்மேஷன் வரட்டும்ட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. எனக்கு வந்து கண்டினியூஷன் அப்படி கொடுத்தது ஷார்ட்ஸ்க்கு. நான் இங்கே செல் பார்த்துருக்கலாம், நான் அங்கே பார்க்கல. எனக்கு இன்னுமே டவுட்டாகவே இருந்தது, ரொம்ப சாப்பியாக இருக்குன்ட்டு. ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் கன்ஃபர்மேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணிருந்தேன். இன்னொரு கண்டினியூஷன் ஓபி ஃபார்மாக தான் போடலான்னு பேரலி கேப் கிரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, சம்திங் இதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து கீழே இந்த லோஸை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் சரி. ஸோ அப்படியே டேப் ஆகலை, டேப் ஆச்சு. ஸோ நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, இந்த கேண்டில் க்ளோஷர் கீழே இந்த கேண்டில் க்ளோஷர் வச்சோன்னே the lows is relatively equal lows டார்கெட் பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் கைஸ் இன்னைக்கு ட்ரேடு. 3 ஹவரில் பார்சல் புக் பண்ணிட்டு ரன்னர்ஸை வந்து இந்த லோஸ் வரையும் ஹோல்ட் பண்ணேன், ஈஸியாக போயிடுச்சு. அதான் இன்னைக்கு ட்ரேடு.